அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கற்றுக்குட்டி சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். அதாவது இண்டிகேட்டர்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு டூல்னு சொல்லலாம். ஃபிபனாச்சி அது ஆக்சுவலி வந்து எப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே நம்ம சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆக்சுவலி இந்த முக்கால்வாசி நம்ம உலகத்திலே வந்து நல்ல பெஸ்ட்டு கால்குலேஷன் அதுனா இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிபனாச்சி தான். ஸோ முன்னாடி சொல்லியிருப்பாங்கள்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 0 + 1, 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, அப்படியே போயிட்டே இருக்குது இல்லைங்களா. இந்த காலில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல, நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் இது மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் தான் அது. ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபிபனாச்சின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியன் மெக்கானிசம் இது. ஸோ இது மேத்தமெட்டிக்கல் ஒரு ஃபங்க்ஷன் அது. ஸோ இது வந்து நல்ல ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி அந்தளவுக்கு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க. ஸோ கூகுளில் போய்ட்டு இந்த விக்கியோட இருக்குது பார்த்திங்களா, இதிலெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அப்படின்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த கால்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க 0 1 1 + 1 1 2 2 + 1 3 3 + 1 5 5 + 1 8 8 + 5 13 13 + 1 8 21 21 + 13 34 34 + 24 34 + 21 55 55 + 34 90 89, அப்படியே அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அது ஆக்சுவலி அது. ஸோ இதுதான் வந்துட்டு இது ஒரு கால்குலேஷன் அது. ஸோ இது வந்து நம்ம நிறையா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறக்காட்டி நம்ம இதை வந்து அப்படியே கொண்டு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இது வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணிக்கிறாங்க, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இதை வச்சு நம்ம எப்படி நம்ம ட்ரெண்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. இதை வச்சு நம்ம அதிகமாக வந்து நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து இதை வச்சு நம்ம ட்ரெண்ட் வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்கும், ஸோ அடுத்து வந்து மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டி போடுறேன். நான் இப்போது நிஃப்டி போயிட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் அது அடுத்து நம்ம என்ன மோஸ்ட்லி நம்ம ட்ரெண்டுனா நம்ம மார்க்கெட்னால் நமக்கு வந்து நிஃப்டி தான் நமக்கு மெயின். ஸோ அதனால் நான் நிஃப்டிக்கு போய்க்கிறேன். நிஃப்டி 50 லைன் பண்ணிட்டேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே நம்ம நார்மல் கேண்டில்ஸ்டிக் போயிடுறேன். அது போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஹவர்லி சார்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அதில் தான் வந்துட்டு நம்ம அடுத்த மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதனால் ஹவர்லி சார்ட் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேடிங் வியூவில் போயிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது, ட்ரேடிங் வியூ ப்ளஸ் வந்துட்டு investing.com, அந்த மாதிரி நிறையா வெப்சைட் இருக்குது. நம்ம சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறக்கோ இல்லை பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல் பார்க்குறக்கோ அதெல்லாம் நிறைய அனலைஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன மோஸ்ட்லி கொஞ்சம் டிலேயில் இருக்கும். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் இருக்கும். அனலைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லைவ் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி நம்ம இதில் பார்த்துக்கிட்டு ஆக்சுவலி நீங்கள் investing.com இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் போய் பாருங்கள். அதுலேயும் நல்லா ஒரு ஸ்பீடாக இருக்கும். நல்லா பையிங் அண்ட் செல்லிங்க்கு நல்லா நமக்கு ஆப்ஷன்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ இதே சேட்டை வந்து நீங்கள் இப்போ ஆக்சுவலி இந்த சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்கள் இது வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் ப்ரோக்கரோட வச்சுருப்பாங்கல்ல, அந்த சாட்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுலேயும் நல்ல ஒரு அக்யூரசி கிடைக்கும். ஸோ அதுலேயும் ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை, கான்செப்ட் இன்னமும் சேம் தான். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கணும்ல, RSI என்ன MSI அது எல்லாமே, அது கால்குலேஷன் என்னமோ சேம் தான். சாட் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணால் எல்லாமே அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய டூல் இருக்கும். ஓகேவா. இதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டூல் எங்கே இருக்குது பாருங்கள், ஃபிபனாச்சி இங்கே இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 2 வச்சுக்கலாம். ஸோ ஆகஸ்ட் 2 இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி மார்க்கெட் அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து எடுத்துக்கங்க. இது எடுத்துகிட்டு அடுத்த இதோட இருக்கிற லோ, அதுக்கப்புறம் நடக்கிற ஹை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 11,476 இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இல்லை எனக்கு வந்து இல்லை நீங்கள் ஒரு நிமிஷங்களேன், இப்போ வந்து இங்கே இருக்கிறோம்.
11,298 இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இங்கே கரெக்டாக வந்து 11,409 இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷங்க, நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ என்ன கரண்ட்டில் இதில் இருக்குதோ அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து இழுத்துட்டுன்னா இதுலேயே நிறைய டூல் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபிபனாச்சி டூல் அப்படிங்கிறதே வந்து இது ஒன்று தான். ஸோ இதை நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து கரண்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, சாரி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கரண்ட் பொசிஷன் இங்கே இருக்குது. ஸோ இது அடுத்தது வந்து எப்படி போகும், மேலே போகுமான்னு பார்த்தா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை. ஓகேவா? இது அடுத்தது. ஸோ அப்படின்னா அடுத்தது வந்து கீழே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. இங்கேருந்து பாருங்களேன், இதுலேயே வந்து தெரியுது இது வந்து கீழே தான் போகுது. ஓகேவா? இது எங்கே போகுது, அடுத்தது வந்து ஸோ இந்த இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 11,411 போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கிராஸ் பண்ணி போச்சுன்னா 11,391 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கிராஸ் பண்ணி போச்சுன்னா 11,379 போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா இங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கிராஸ் பண்ணி வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நீங்கள் வந்து அந்த இதை போட்டு பார்க்கணும். ஸோ இப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது, ஸோ வந்து இப்படி போட்டு பார்க்கும்போது அதோடைய மூமெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் அப்படியே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்து இப்போ ஆக்சுவலி நான் வந்து இந்த சேட்டை போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி நினச்சிக்கணும். ஸோ என்னுடைய அடுத்த நாள் வந்து எப்படி போகும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 14ஆம் தேதி வந்து நான் இங்கே இருக்கேன், 14ஆம் தேதி 7:35 சொல்லி அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து எக்ஸாக்டாக நான் இங்கே இருக்கிறேன்னா நீ அடுத்து வரப்போகிற வேல்யூ எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறக்காக தான் இந்த டூல் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்டை வந்து நம்ம பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறக்காக தான் இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது இதே நீங்கள் பாருங்களேன், இந்த ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு இந்த இண்டிகேட்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு காட்டுது பாருங்களேன். இது அடுத்து இங்கே தான் போகும், இங்கே வருது. அதே மாதிரி இது இன்கேஸ் இது பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது இங்கே வரும். இதுக்கும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே வரும். இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு பண்ணலை, ஆக்சுவலி இது பிரேக் அவுட் பண்ணாமல் அப்படியே ரிட்டன் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் 11,369.12 வந்துட்டு பிரேக் அவுட் ஆகாமல் ரிட்டன் மேலே போயிடுச்சு. இன்கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அது வந்து மறுபடியும் இங்கே தான் வந்து நிற்கும். எங்கே 11,350 வந்து நிற்கும், 50.60 அங்கே வந்து நிற்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்மளுடைய சப்போர்ட் லெவல் அப்படியே வந்து இது காமிச்சிட்டே வரும். ஸோ அதுதான் இந்த இண்டிகேட்டரில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே இப்போ நத்த ஓடு பூவோட இதழ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி தான் விரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்துட்டு எல்லாமே இப்போ அன்னாச்சி பழம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அப்படி தான் அந்த மாதிரி தான் வந்துருக்கும் அப்படி ஷார்ப்பாக. அப்புறம் அந்த கத்தாழை செடி நிறைய விஷயம் இல்லை, நீங்கள் எங்கே போயிட்டு இந்த விஷயத்தை நம்ம ஃபிபனாச்சி வந்து நீங்கள் எங்கே போனாலுமே அந்த ஒரு கால்குலேஷன் இருக்கும், அந்த இது இருக்கும். நம்ம பிரபஞ்சமே இருக்குல்ல, நம்மளுடைய பூமி சூரிய மண்டலம்னு சொல்கிறாங்கல்ல, அதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். அந்த லாங் ஷாட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நத்தோட மாதிரி கரெக்டாக இந்த ரவுண்டு மாதிரி வரும். இப்படி இந்த ரவுண்டு மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்துட்டு அப்படியே பெருசு வந்து இப்படி தான் வந்துருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டு எல்லா இடத்துலையுமே இப்படி தான் நடக்கும். இப்படி நடந்துச்சுன்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கால்குலேஷன், மேத்தமெட்டிக் கால்குலேஷன் அப்போருந்தே வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதே கால்குலேஷன் தான் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல நான் இங்கே இருக்கிறேன், இன்றைக்கி டேட் வந்து இன்றைக்கும் இது என்னோடய வேல்யூ வந்து இன்றைக்கி வேல்யூ வந்து 11,443.19. நாளைக்கு எப்படி போகும், இல்லை அடுத்த ட்ரேட் எப்படி போகும் அப்படின்னு அந்த அனலைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில்
உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அனலைஸ்மெண்ட்டுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதும் வந்து கொஞ்சம், அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொஞ்சம் போக போக நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ரெடி பண்ணிட்டீங்க. இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் நான் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்தேன் இதில் எல்லாம் நல்லா தான் வருது அப்படின்னு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் ட்ரேட் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் வந்து இதில் வந்து என்ன பொறுத்தளவுக்கு அக்யூரேசி அந்தளவுக்கு இருக்குமானா நல்லா பையிங் அண்ட் செல்லிங் சீனை நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுலேயும் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து வரும்போது இந்த பாயிண்ட்டை தாண்டி பிரேக் அவுட் ஆகி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பாயிண்டில் பையிங் பண்ணலாம். அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இந்த பாயிண்ட்டே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது நம்ம இங்கே பையிங், இங்கே ஆக்சுவலி இங்கேருந்து பையிங் பண்ணி இங்கே போகலாம். அப்படியே அடுத்து போயிட்டே இருக்கலாம். எப்போ வந்து இந்த பாயிண்ட் விட்டு இறங்கி கீழே வருதோ அப்போ வந்து நீங்கள் செல்லிங் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எங்கே இப்போ இங்கே வாங்குறேன் அப்படின்னா இந்த அடுத்த பாயிண்ட் விட்டு கீழே வந்துச்சுன்னு நீங்கள் செல்லிங் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே வரலையா, இங்கே வருது பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது செல்லிங் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பையிங் பண்ணி இங்கே செல்லிங் பண்ணணும். ஸோ இதையும் வந்து ஒரு ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அனலைஸ்மெண்ட்டுக்கு, நம்ம டெக்னிக்கல் அனலைஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்ல பெட்டரான ஐடியா. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு லாங் டேர்மு இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நான் போகும்போது இது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டராகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலைன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் உனக்கு என்ன இடத்துல டவுட்னு சொல்லுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். இந்த இண்டிகேட்டரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதில் வந்து உங்களுக்கு டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், பிகினர்ஸ்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்ல ஒரு மோர் நாலேஜ் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.